மேஷராசிக்கு அருமையான குரு பயிற்சி ஜூன் மாதம் வருது. அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான வேலைகள், ஸ்டார்டிங் விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு ஓரளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு நீங்கள் லைஃப்பில் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மார்ச் 2026 மேஷராசிக்காரர்களுக்கு இது பொதுவான ஒரு பலனை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த லக்னத்துக்கு இப்போ என்ன தசா போயிட்டு இருக்கு, புக்தி எப்படி போயிட்டு இருக்கிறது, தசைக்கும் புக்திக்கும் உள்ள சம்மதங்கள் எப்படி, தசநாதனும் புக்திநாதனும் எந்த ஸ்தானபலம் திக்பலத்தில் இருக்கிறார். இப்போ நம்ம சொன்ன அந்த கோச்சார அமைப்பில் இந்த மேஷராசிக்கு இந்த தசநாதனும் புக்திநாதனும் எந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க, எப்படி வராங்க, இதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எப்படி ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போது, அடுத்த 6 மாதங்கள் எது மாதிரி விஷயத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வர வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஓன் ஜாதகத்தை தசாபுக்திகள் அடிப்படையில் துல்லியமாக பார்த்து இந்த கோச்சாரத்தை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் 1 இயர் 2 இயர் 3 இயர் டவுன் த லைன் வந்து எது மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு காட்டுகிறது, எது மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் வருது, உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பா, உள்நாடு வாய்ப்பா, தொழிலா, வேலையா, உயர் படிப்பு எது மாதிரி படிக்கலாம், எந்த மாதிரி துறையில் நம்ம ஜெயிக்கலாம், எந்த மாதிரி தொழில் நமக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக நம்ம லக்கியாக இருக்குது, எந்த தொழில் நம்ம தொடக்கூடாது, எந்த நேரத்தில் எது ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் இடம் வாங்கலாம், எந்த நேரத்தில் வீடு வாங்கலாம், எப்போ நாம் வந்து ஒரு இடத்த விற்கலான்னு ட்ரை பண்ணுற இடத்த எப்போ அது விற்கும், இது மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கள் நகர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை செய்து திட்டங்களை தீட்டி நீங்கள் ஒரு விஷயமும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஜோதிடம் மூலமாக, இந்திய வேத ஜோதிடம் மூலமாக, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் பயன் அடைந்து தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற பொருளாதாரத்தையும் நீங்கள் தேவையில்லாமல் வீணாக்காமல் சரியான நேரத்தில் சரியான முயற்சிகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.